இன்னைக்கு மாசி மாதம் 1ஆம் தேதி. ஆமாம், செவ்வாய்க்கிழமை விஷ்ணுபதி புண்ணியகாலம். இன்னைக்கு சதுர்த்தி விரதம். ஷாமலா நவராத்திரி நடந்துருக்கு. என்ன பிரசாதம் பண்ண போகிறோம்? பிரசாதம் இல்லை, இது என்னன்னா அந்த அம்பாளுக்கு மாதுளம்பழ விசேஷம் இல்லையா, சிம்பிளாக சும்மா டக்குன்னு காத்தால அனுப்பிச்சு பண்ணுறதுக்கு. எப்படி தறியை பண்ணும்போது அந்த சாதம் நெய் கொஞ்சம் வெல்லம் வச்சுருவேன். ப்ளஸ் இப்போ வந்து இந்த ஆப்பிள் பழம், மாதுளை, கொஞ்சம் தேங்காய் திருவினது, வாழைப்பழம், அவல், தேன், இதில் எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா கலந்து நெய்வேதியம் வச்சுருவேன். அது 2 அர்ச்சனை பூ பண்ணிவிட்டு ஆச்சு. சிம்பிள். இது என்ன மெயினாக எதுக்கு உங்களுக்கு கேட்டேன்னா, இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் சொல்கிறல, அதனால என்ன ஷாமலா நவராத்திரின்றால் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் பெருமாளை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி பெருமாள் மாசி மாதத்தில் வந்து பெருமாளை ஃபஸ்ட்டு நடக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா. ஸோ பெருமாளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. இது இந்த பிரசாதத்துக்கு வந்து அடுப்பு தேவையில்லை. அடுப்பு தேவையில்லை. அதை நம்ம தனியாக பண்ணுறதுல கொஞ்சோண்டு சாதம் எடுத்துட்டு அதில் நெய் கொஞ்சோண்டு வெள்ளை கட்டி வச்சு அம்சே பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து என்ன நாட்டில் என்ன பழம் இருக்கோ பழம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தேன், அவல், தேங்காய் தூள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். நம்ம அன்றைக்கி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம், மாசி மாதம் இல்லையா. வருஷத்தில் 12 மாதத்தில் 4 மாதம் வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம், 4 மாதம் வந்து பிரம்மனுக்கு, 4 மாதம் வந்து சிவனுக்கு. எந்தெந்த 4 மாதம் வந்து பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கோ அந்த மாத பிறப்பை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம், மகாவிஷ்ணுடைய புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். விஷ்ணுனா மகாவிஷ்ணு, பதி அப்படின்னா நிறைய அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து இந்த பூமியில் கால் பதிக்கிற நாள், அதாவது மகாவிஷ்ணுடைய அவதாரங்களை வந்து நினைச்சு போற்றி அதுக்கு வந்து நன்றி செலுத்துறதா நம்ம வச்சுக்கலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த 4 மாதத்துக்கு 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். அந்த 1ஆம் தேதியிலையும் கார்த்தால, விடிய கார்த்தால 1:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், கார்த்தால 9 மணி நேரம், எல்லா புண்ணிய காலத்துக்கும் இந்த சமயம்தான். தொடர்ந்து 9 மணி நேரம் வரும். அன்னைக்கு வந்து மகாவிஷ்ணுவை பெருமாளை நினச்சிட்டு தியானம் பண்ணணும். விஷ்ணு சஹஸ்ரநாமங்கள் சொல்லணும். கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கையில் வந்து 27 பூ வச்சுக்கணும், புஷ்பங்கள் வச்சுட்டு அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த கொடிமரத்தை சுற்றி 27 முறை சுற்றணும். ஒரு சுற்றுக்கும் ஒரு பூவை வந்து கொடிமரத்தில் சமர்ப்பிக்கணும். அது மாதிரி பண்ணிடணும் அப்படின்னா அடுத்த புண்ணிய காலத்துக்குள்ள நம்ம வேண்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை நினச்சிட்டு விரதம் இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டு நம்ம இருக்கிறது வந்து பல ஏகாதசி விரதத்துக்கு, ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு சமம். ஒரு ஏகாதசி விரதம் இல்லை, பல ஏகாதசி விரதங்கள் இருக்கிறதுக்கு சமம். இந்த ஒரு புண்ணிய காலத்தில் பெருமாளை நினச்சிட்டு எப்படி நம்ம விரதம் இருக்கிறது. அப்பேற்பட்ட விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்னைக்கு மாசி மாதம் 1ஆம் தேதிங்கிறதுனால இது விஷ்ணுபதி புண்ணிய காலமாக சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து தை அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஷியாமலா நவராத்திரி. இந்த ஷியாமலா நவராத்திரியும் நடந்துட்டு இருக்கு. ஷியாமலா அப்படிங்கிறது வந்து மதுரையில் மீனாட்சி இருக்கா இல்லையா, மீனாட்சியுடைய இன்னொரு அவதாரம் இந்த ஷியாமலா தேவி. இந்த ஷியாமலா தேவிக்கு பிடிச்சது பிரசாதம் பழம் அப்படின்னா மாதுளை. அதனால மாதுளையை வச்சுருக்கோம். நம்ம மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த ஷியாமலா நவராத்திரி ரொம்ப விமர்சையாக நடக்கும். தை அமாவாசை, ஆமாம், தை அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை, அன்னையிலேருந்து 9 நாள் நடக்கும் இந்த ஷியாமலா நவராத்திரி. ஷியாமலா நவராத்திரி வந்து மந்திரினி அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஷியாமலாவை, மீனாட்சியை வந்து மந்திரினின்னு சொல்லுவாங்க. மந்திரங்களுக்கு எல்லாம் வித்து இந்த அம்பாள், இந்த அம்பிகை. அதனால் இந்த ஷியாமலாவுக்கு இன்னொரு பேர் வந்து மந்திரினி. ஸோ இந்த ஷியாமலா வந்து அஷ்டகம் இருக்குது, அந்த சோஸ்திரம் இருக்குது, அதை சொல்லிட்டு அதுவும் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த காலத்தில்.
இன்னைக்கு சதுர்த்தி விரதமும் இருக்கு. சதுர்த்தினா பிள்ளையார் வளர்பிறை தேய்பிறை சங்கட சதுர்த்தின்னு சொல்லுவாள். ஆமாம், இது வளர்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால அதுவும் விசேஷம்னு சொல்லுவாங்க. அதுவும் விசேஷம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு நம்ம பெருமாளை பற்றி ஏதாவது நினச்சிப்போம். பெருமாளை பற்றி ஏதாவது கதை சொல்லணுமா? ஜென்ரலாக வந்து ஒரு பழமொழி சொல்லுவாள், பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை தட்டி பறிச்சாராம் அனுமான் அப்படின்னு சொல்லுவான். பெருமாள் வந்து பிச்சை எடுக்கிறாராம், அதை வந்து தட்டி பறிச்சிட்டாராம் அனுமான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சம்பந்தம் இருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு கதை இருக்கு. பிச்சை எடுத்தாராம் பெருமாள் அப்படின்னா மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல வாமன அவதாரம். இப்போ நம்ம யார்கிட்டயாவது யாசகம் கேட்க போறோம்னு வச்சுக்கோ, ஒரு உதவி கேட்க போறோம்னு வச்சுக்கோ, உதவி கேட்கணும், யாசகம் கேட்கணும் அப்படிங்கும்போது நம்ம பெருமையா நெஞ்ச நிமித்திட்டு போவோமா? இல்லை. சில சமயங்கள்ல வந்து கூணி குறுகிற மாதிரி ஆயிடும். உதவி யாசகம்னு கேட்கும்போது தன்னையே குறுக்கின்னு போயிடும் இல்லையா? அதான் பெருமாள் வந்து வாமன அவதாரத்துல 4 அடி குறுக்கின்னு அப்படி போனார். ஏன்னா பிரகலாதனுடைய பேரன் மகாபலி மிகப்பெரிய சக்கரவர்த்தி, நல்லா ஆண்டுன்னு வரா. ஆனா செருக்கு ஆணவம் அப்படிங்கிறது மனசுல உட்காண்டிருக்கு. தேவர்களை நோக்கி படையெடுத்தான். தேவர்கள் எல்லாம் தன்னோட கட்டுப்பாடு கொண்டு வந்தான். தேவர்களோட பதவியெல்லாம் பறிச்சான். தேவேந்திரனை தன்னுடைய கட்டுப்பாடு கீழே வச்சான். இந்திரலோகத்தை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தான். தேவர்கள்லாம் பதவி இழந்து இருக்காங்க. இந்த தேவர்களுக்கு எல்லாருக்கும் அம்மா அப்பா அப்படின்னா தக்ஷனோட மகள் அதிதி இருக்கா இல்லையா? தக்ஷனோட மகள் அதிதியும் காஷ்யப முனிவர் தான் தேவர்களுக்கு எல்லாருக்கும் அம்மா அப்பா. ஒரு நாள் காஷ்யப முனிவர் ஆசிரமத்துக்கு வரும்போது அதிதி வந்து ரொம்ப சோகமா இருக்கா. தன்னுடைய துணைவியாரை பார்த்து காஷ்யப முனிவர் கேட்கிறார், என்ன முகத்துல ஒரு வாட்டம் தெரியுது, என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ அதிதி சொல்றா, நம்ம குழந்தைகள்லாம் பதவியெல்லாம் இழந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு காஷ்யப முனிவர்கிட்ட கேட்குறான். இப்போ அவர் சொல்றார், பெருமாளை தான் நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாளை தியானம் பண்றதுக்கு சோஸ்திரங்கள் சொல்லி கொடுத்து வேண்டிக்கோ. அதிதி வேண்டின்னு இருக்கும் சமயத்துல பெருமாள் வரார். நீ எதுக்காக தியானிச்சுட்டு இருக்க, என்னை நினைச்சுட்டு இருக்க அப்படிங்கிறத புரிஞ்சது. ஆனா இங்க வந்து மகாபலி வந்து நல்ல அரசாட்சி பண்ணிட்டு இருக்கவன், அவங்ககிட்ட வந்து படையெடுக்க முடியாது. நல்ல அரசாட்சி, மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை, என்னது? ஆணவம், தல கர்வம். இதை மட்டும்தான் களையணும். இது வந்து படையெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிதி கிட்ட சொல்றார் பெருமாள், நான் வந்து உனக்கு குழந்தையா பிறக்கணும்னு வேண்டிக்கோ அப்படிங்கிறார். சரின்னு அதிதி வந்து பெருமாளே வந்து எனக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். வேண்டினது பிரதிபலனா புரட்டாசி மாசம் திருவோண நட்சத்திரம் சுக்லபக்ஷம் நடுப்பகல் 12 மணிக்கு அந்த நாளுக்கு வந்து பெரியோர்கள்லாம் வந்து விஜய துவாதசி அப்படின்னு சொல்லுவார். வாமனனா அவதாரம் பண்றார். பிறக்கும்போது அழகா நார்மலா குழந்தையா பிறக்கிறார். காஷ்யப முனிவரும் அதிதியும் இந்த குழந்தைக்கு உபேந்திரா அப்படின்னு பேர் வைக்கிறா. பார்த்து சந்தோஷமா இருக்கும்போதே டக்குன்னு அப்படியே சுருங்குறார். வாமன அவதாரம். அப்படியே 4 அடியில் இருக்கிற பெருமாள் நேர போய் மகாபலி அரண்மனைக்கு போய் மகாபலி அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் அன்னைக்கு யாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த யாகத்துல வந்து கேட்கிறவாளுக்கு அருள் பண்ணுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பெருமாள் வந்து குள்ளமா கடுகு சைஸ்ல மகாபலி அரண்மனைக்கு போறாரு. மகாபலி அப்படின்னு கூப்பிடுறாரு. சத்தம் மட்டும் வருது, ஆளை காணமே. மகாபலி தேடுறான். பார்த்தா நிற்கிறாருங்க, கொடையை வச்சுட்டு பெருமாள் நிற்கிறார். என்ன வேணுங்கும் போது, என்னுடைய அடியிலிருந்து 3 அடிக்கு நிலம் வேணும் இந்த ஊர்ல அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். மகாபலி சொல்றாரு, நீங்க இருக்கிறதே எத்தனோண்டு, உங்களுக்கு 3 அடியில் எவ்வளவு வந்துட போறது, கேட்கறது கொஞ்சம் தாராளமா கேளுங்க அப்படின்னு சொல்றான். வந்து இல்லப்பா, நான் கேட்கறது மட்டும் கொடுத்தா போறோம் அப்படிங்கிறார். அப்போ தானம் பண்றதுக்காக பூமியில அர்க்கியம் பண்றான். அர்க்கியம் விட்ட உடனே அந்த அர்க்கியத்துக்கு மேல ஒரு நிழல் படுறது. என்னடா திரும்பி பார்க்கறான், அப்படியே பெருமாள் வளர்ந்துட்டே போறாரு. ஒரு அடியில மண்ணுலகம், 2வது அடியில விண்ணுலகம்,
3வது அடி எங்கே எடுத்து வைக்கணும்னு கேட்குறாரு. என் தலையில் வைங்க அப்படிங்கிறான். தலையில் வச்சதுக்கப்புறம் அவனுக்கு பாதாள லோகத்துக்கு பதவி கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது. அவனுக்கு மகாபலிக்கு அவனுடைய ஆணவம் குறையிறது. இந்த மாதிரி நமக்காக யாசகம் கேட்டு போனார் உலகளந்த பெருமாள் வாமன அவதாரத்தில். எதுக்காக போனார்? அந்த யாசகம் எதுக்காக கேட்க போனார்? தேவேந்திரர்கள் இந்திரர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மகாபலியை வந்து படையெடுத்து வதம் பண்ண முடியாது. அவன் நல்ல ராஜா, நல்ல குலத்தில் பிறந்தவன், பிரகலாதனுடைய பேரன். அவன் வம்சத்தையே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நரசிம்மர் பிரகலாதனுக்கு சொல்லியிருக்கார். பிரகலாதனுடைய பேரன். அதனால் அவனுக்கு புத்தி மட்டும் சொல்லணும், அவனோட ஆணவத்தை மட்டும் களையணும் அப்படின்னு நம்மளுடைய நலனுக்காக தன்னை குறுக்கிண்டு யாசகம் பண்ண போனதுக்கு காரணம் நம்ம மேலே இருக்கிற அன்பு இல்லையா? நம்ம மேலே இருக்கிற அன்புனால இன்னொருத்தன்ட்ட யாசகம் கேட்க போனார் பெருமாள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா? கோவில் எல்லாம் பண்ணிச்சுக்கோ. ஆஞ்சநேயர் கோவில் எல்லாத்துல ஆஞ்சநேயர் தனியாக இருப்பார், இல்லை ராமனோட இருப்பார், ராமசீத்தையோட இருப்பார். ஆஞ்சநேயர் கோவில் எல்லாம் ஆஞ்சநேயர் தனியாக நிற்பார். ஆனால் ராமன் கோவில் போனோம்னு வச்சுக்கோ, ராமர் கோவிலுக்கு போனோம்னா ஆஞ்சநேயர் இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பார். ராமசீத்தை ஆஞ்சநேயரோட மனசுல இருக்கா. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ராமனோட அன்பை தான் எடுத்துட்டார், தனக்கே சொந்தமாக்கிட்டார் அந்த அனுமன். அதனால தான் எங்கெங்க ராமஜபம் ஒழிக்கிறதோ, எங்கெங்க ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் அனுமன் உட்காந்துருவார். நம்ம அனுமனை செலுத்தாலே போதும், எல்லா புண்ணியமும் கிடைக்கும். அதைத்தான் சொல்லுவா, பிச்சை எடுத்தாராம் பெருமாள். நம்மளுடைய அன்புக்காக பெருமாள் பிச்சை எடுத்தார். அந்த அன்பை தட்டி பறிச்சிட்டாராம் அனுமான். ராமனுடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கிறது அனுமான் இல்லையா? அதுக்காக சொல்றது பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை தட்டி பறிச்சாராம் அனுமான் அப்படின்னு 2 அவதாரத்தை 2 கதைகளை இணைச்சு ஒரு வேடிக்கையா சொல்லுவா. அதாவது பெருமாளை இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கணும். வாமன அவதாரம் ஒரு முக்கியமான அவதாரம். ஆண்டாள் சொன்ன மாதிரி உலகளந்த பெருமாளை பற்றி ஆண்டாள் பெருமையாக பேசுவார். அந்த வாமன அவதாரத்தை பற்றி இன்னைக்கு கொஞ்சமாக பார்த்துட்டோம். சூப்பராக சொன்னீங்க. என்னங்க சூப்பராக இருந்தது. நாளைக்கு ஷாமலா நவராத்திரி பற்றி சொல்லுங்கள். ஷாமலா நவராத்திரி பற்றி நாளைக்கு பார்க்கலாமா? இப்போ நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு அது பிரசாதம் பண்ணிட்டு காமிப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.